வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி கருணக்கிழங்கு, காலிஃப்ளவர், கருப்பு காராமணி, கருப்பு கொண்டக்கடலை அதை வச்சு தான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் விட்டுருக்கேன் தேவையான அளவு. அது கூட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இது மூணையும் நான் லைட்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். கருணக்கிழங்கு எப்போவுமே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும், அப்போ தான் அந்த காரில் இருக்காது. மற்ற ரெண்டையுமே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம் உப்பு போட்டு, அதனால் லைட்டாக வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு. வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம வேக வச்ச காய்களை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு கிளறணும். 10 நிமிஷம் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸ் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். இதை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்க விட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். மிளகாத்தூள் நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அவ்வளோதான், சூப்பராக பொரியல் ரெடி. கீரைக்கெல்லாம் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸு வடிச்சாச்சு, பேக் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் பண்ணியாச்சு. ஒயிட் ரைஸு, தக்காளி தொக்கு, கீரை மசியல், கருப்பு கொண்டக்கடலை, கருணக்கிழங்கு, காலிஃப்ளவர் பொரியல், அப்பளம். இன்றைக்கி இவ்வளோதான் லஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.